RDX செப்டம்பர் 6 முதல் திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு. பத்து நாளைக்கு நம்பர் நோட் பண்ணியா? நாளைக்கு தெரியும். நாளைக்கு வரீங்களா? நாளைக்கு வச்சு தரேன். லோடு சாம்பார்னா 12,500 வைக்கிறேண்ணா. 750 சேர்த்து நான் நிற்கிது பாருண்ணா. அங்கே பாருண்ணா நம்ம வண்டி நிற்கிது பாருங்க. உள்ள நீலான்னு போட்டு நீங்கள் வண்டி வச்சுருக்கீங்க. நம்ம தான் ஓனர். சொல்லுங்கள். 95513 12,500 ஓகேண்ணா சொல்லுங்கள். நாளைக்கு நான் செட் பண்ணி ஓட்டுறேன். செடி வருமா உங்களுக்கு? எல்லாம் செடி பண்ணி ஓகே ஆனால் பாரு. இது கூட போட சொல்கிறேன். நீங்கள் ஓனரா? இல்லை நான் தானே வண்டி ஓனரு. எடுக்கிறது நம்ம தான் எடுக்கிறோம். நம்மளும் தான் பார்ட்னரு. 10 லோடுக்கான அந்த பேச்சு பேசுறீங்க. எங்கன்னா வைக்கணும் உனக்கு? தாம்பரம் தானே வைக்கணும். உனக்கு வச்சு தரேன். ஓனருக்கு உங்களுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? ஏரி ஓனர் வந்து உங்களை பார்ப்பானா 10 லோடுக்கு? ஒரு 300 ரோடு 4 ரோடு சொன்னால் கூட அதை கூட ஏரி ஓனர் வந்து பார்க்கணும் அவசியம் கிடையாது. பார்க்க மாட்டான். எங்கள் ஆஃபீஸில் இருக்கோம் வேணா. நீங்கள் 10 லோடோ 20 லோடோ சொன்னால் நான் வச்சு தர போகிறேன்னான்றேன். ஏரி ஓனர் எந்த ஏரி ஓனரா? நீ 20 லோட 50 லோட சொன்னா போலீஸ் லிமிட்னா இது? அதை பேர் அவன் நிற்கிறான் பாருப்பா. காயா ஸ்டேஷன் லிமிட்னா ஒன்றும் பரவாயில்ல. அதை கூட அண்ணன் சொல்லணும். அதை செஞ்சு கொடுக்குறேன்னு சொல்கிறேன். பண்ணியிருந்தேன்னா அது மரியாதை கிடையாது சார். ஒன்றும் இல்லை. நம்ம பையன் தான் பேசிக்கிறோம். தம்பி வேலைக்கிறா. நான் உன் நல்லது தான் சொல்கிறேன். நான் சொல்றேன். பேசுங்களா சார்? என்ன பேச போறா? ஆமா ஆர்டர் கம்மி. நிப்பாட்டுறதுக்கு ஆர்டர் கம்மி. நிப்பாட்டு ஆர்டர் கம்மிடா. காமிடா. அதுதான் நிப்பாட்டு பேசிட்டாங்கல்ல. நிப்பாட்டு பேசிட்டாங்கல்ல. கூட்டு போ. எல்லாம் பேசுறாங்க. பலப்பட்டு விட்டுன்னு சொல்லிட்டாங்க. அது ஏரியில வந்தாங்களா? வந்து நிப்பாட்டி அளவு எடுத்து மட்டம் பண்ணி கொடுத்துட்டு போக சொன்னாங்க. எல்லாத்தையும் மட்டம் பண்ணிட்டோம். மட்டம் பண்ணுறதுக்கு செங்கல்பட்டு மாவட்டம் கூடுவாஞ்சேரி அருகே ஏரியிலிருந்து மணல் கொள்ளை நடைபெறுவதாக கூறி அங்கிருந்த இளைஞர்கள் அந்த மணலை ஏற்றிச் செல்லும் லாரியை வழிமறித்து அவர்கள் அங்கு போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். அந்த சமயத்தில் அங்கு காவல்துறையினர் வரவழைக்கப்பட்டு அந்த இளைஞர்கள் மிரட்டி அங்கிருந்து அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். அப்போது போலீசாரின் உதவியோடு தான் இந்த மணல் கொள்ளை நடைபெறுகிறதா என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. களத்திலிருந்து விவரங்களோடு எம்முடைய செய்தியாளர் கந்தன் இணைகிறார். கந்தன் வணக்கம். தொடர்ந்து தமிழகத்தில் பல பகுதிகளில் இந்த மணல் கொள்ளை நடைபெற்று வருகிறது. நியூஸ் தமிழ் அதை அம்பலப்படுத்தி வருகிறது. தற்பொழுது நம்ம பார்க்கிறது செங்கல்பட்டுல காயரமேடுல இருக்கக்கூடிய ஏரியில 3 அடிக்கு தான் பர்மிஷன் இருக்கு. ஆனா 10 அடி வரைக்குமே மணலை கொள்ளையடிக்கிறாங்க அப்படின்னு அந்த பகுதி இளைஞர்கள் குற்றம் சாட்டி அங்க களத்துல இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்காங்க. ஆனா போலீசாரோட உதவியோடு அவங்க விரட்டி அடிக்கப்பட்டதா சொல்லப்படுது. என்ன நடக்குது? காவல்துறையின் உதவியோடு தான் இந்த மணல் கொள்ளை நடைபெறுகிறதா? என்ன விரிவான விவரம்? வணக்கம். இந்த பார்க்கின்ற காட்சி வந்து செங்கல்பட்டு மாவட்டம் கூடுவாஞ்சேரி அருகே உள்ள காயர் காவல் நிலையத்துக்கு உட்பட்ட ஒட்டிய பக்கம் இந்த ஏரி பகுதியில் தான் இந்த பணிகளானது நடைபெற்று வருகிறது. இந்த ஏரியை தூர் வருவதற்காக முறையாக டெண்டர் விடப்பட்டு அதில் குறிப்பாக இந்த டெண்டரில் 3 அடிக்கு மட்டும்தான் பள்ளம் எடுக்க வேண்டும் என குறிப்பிட்டுள்ளது. ஆனால் இந்த பகுதியைச் சேர்ந்த அந்த கோவிந்தராஜ் என்பவர் ஒரு அடியாட்களை, அதாவது குண்டர்களை வைத்துக்கொண்டு இரவு பாராமல் காலை முதல் இரவு முழுவதும் தொடர்ந்து மணல்களை 10 அடிக்கு மேல் திருட்டுத்தனமாக எடுத்து கள்ள சந்தையில், அதாவது 12,500 ரூபாய் வரை விற்பனை செய்து வருவதாக புகார்கள் வந்தன. குறிப்பாக இதனை அறிந்த அந்த பகுதியைச் சேர்ந்த மக்கள் தொடர்ந்து போராட்டம் நடத்தி வந்த நிலையில் 4 நாட்களாக இந்த பணிகள் வந்து நிறுத்தப்பட்டது. இந்த நிலையில் தொடர்ந்து இந்த பணிகள் திரும்பவும் இன்று நடத்தப்பட்ட நிலையில் அந்த பகுதியைச் சேர்ந்த இளைஞர்கள் ஒன்று கூடி அந்த ஏரியிலிருந்து வெளியே வந்த அந்த மணல் லாரிகளை சிறைப்பிடித்து கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அப்பொழுது அங்கே வந்த உரிமையாளர் அந்த கோவிந்தராஜ் என்பவர் குண்டர்களை வைத்து அந்த இளைஞர்களை மிரட்டி அனுப்ப முற்பட்டார். ஆனால் அவர்கள் ஊரில் வசிக்கும் இளைஞர்கள் என்பதால் அவர்கள் செல்லாத காரணத்தால் உடனடியாக காயர் காவல் நிலையத்துக்கு உட்பட்ட அதாவது காவலர் ஒருவர் வரவைத்து அந்த இளைஞரை அங்கிருந்து மிரட்டி அங்கிருந்து அப்புறப்படுத்தி உள்ளார். அது மட்டும் இல்லாமல் அந்த காவலர்களை பக்கத்தில் வைத்துக்கொண்டு சார் மேலும் ஒரு காவலரை வர சொல்லுங்கள், அவர்களுக்கு இங்கே நாட்களை போட வைத்து மணலை எடுக்கலாம் என அந்த உரிமையாளர் சொல்லும் அந்த ஆடியோவும் பதிவாகி இருந்தது. தற்போது அந்த காவலர்களை வைத்து அந்த மணல் திருட்டானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அது மட்டும் இல்லாமல் அந்த உரிமையாளரே ஒரு மணலை வந்து, அதாவது கவர்மெண்ட் அறிவித்த 3 அடிக்கு மேல், அதாவது 10 அடி இருந்து மணலை எடுத்து ஒரு லோடு 12,000 ரூபாய்க்கு விற்பனை செய்ததாகவும்,
இந்த பகுதியிலிருந்து பல்வேறு மாவட்டங்களுக்கு மணல் வந்து எடுத்து செல்வதாகவும் தெரிவித்துள்ளார். அது மட்டும் இல்ல, அங்கிருந்த சிலர் வந்து இங்க எடுக்கும் மணலுக்கு காவல்துறையினருக்கு தர வேண்டிய அந்த மாமூலை தந்துதான் இந்த பணியை செய்து வருவதாகவும் தொடர்ந்து தெரிவித்துள்ளனர். அது மட்டும் இல்லாமல் இதன் உள்ளே யாரும் செல்ல முடியாத அளவுக்கு தொடர்ந்து அந்த பகுதியில் குண்டர்களை வைத்து மிரட்டி வருகின்றனர். நம்ம நேரடியாக சென்று செய்தி எடுக்க போகும்போது நம்மளிடமே மிரட்டும் பாணியில் தான் அவர்கள் அந்த வழியில் பேசினார்கள். ஆனால் காவலர்கள் பக்கத்தில் வைத்துக் கொண்டு இந்த மணல் திட்ட சம்பவம் வந்து பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது சம்பந்தமாக PW அதாவது பொதுப்பணித்துறை அதிகாரிடம் தொலைபேசி தொடர்பு கொண்டால் அவர்கள் வந்து முறையாக அதாவது பதிலளிக்காமல் போனை துண்டிருக்கின்றனர். தொடர்ந்து இந்த பகுதியில் இரவு பாராமல் இந்த மணல் திருட்டு நடைபெற்று வருவதால், எனவே செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் நேரடியாக பார்வையிட்டு இந்த மணல் கொள்ளையை வந்து நிறுத்த வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளனர். தொடர்ந்து நியூஸ் தமிழில் வந்து இந்த மாதிரி மணல் திருட்டை வந்து செய்தியை வந்து வெளியிட்ட போதிலும் தொடர்ந்து இந்த கொலை நடைபெற்று வருவதால் காவல்துறை துணையுடன் நடைபெறுவதாக கூறப்படுகிறது. கள தகவல்களுக்கு நன்றி கந்தன். RDX செப்டம்பர் 6 முதல் திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு.